வணக்கம். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமைக்குரிய இன்றைய தின ராசி பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை மகரிஷிக்குரிய கிழமை என்று பார்க்கின்றபோது விஸ்வாமித்ர மகரிஷிக்குரிய கிழமை. எனவே காலையிலே ஓம் ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷியை போற்றி என்று ஒரு சிறு நேரம் அவரை நினையுங்கள். வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டிய லால் கிதாப் தாந்திர முறைகள் என்று பார்க்கின்றபோது நீங்கள் காலையிலே குளிப்பதற்கு முன்னால் சிறிதளவு தயிர் முகத்தில் தடவி விட்டு அதன் பிறகு ஒரு 5 நிமிடம் கழித்து குளிங்கள். வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் சிறிதளவு ஒரு ஸ்பூன் தயிரை ஒன்று விட்டு வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய நட்சத்திரம் என்று பார்க்கின்றபோது பகல் 12:30 வரை பூசம், அதன் பிறகு ஆயில்யம். பூசம் நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்றது ஓம் கம் பூச நட்சத்திராய நமக. ஒரு அந்த இக்கும் இம்மும் கம் பூச நட்சத்திராய நமக என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். காலையிலே 12:30 வரை பூசம், அதன் பிறகு ஆயில்யம் பிறக்கிறது. ஆயிலத்துக்குரிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்றோம் ஓம் கம் கம் ஆயில்ய நட்சத்திராய நமக. இந்த கம் அப்படின்னு அழுத்தமும் அப்புறம் கம் அப்படின்ட்டு. ஸோ ஓம் கம் பூச நட்சத்திராய நமக, ஓம் கம் கம் ஆயில்ய நட்சத்திராய நமக. என்னுடைய திதியாகப்பட்டது பார்க்கின்றபோது அஷ்டமி திதி பகல் 12 மணி வரை, அதன் பிறகு நவமி பிறக்கின்றது. ராகு காலம் என்று பார்க்கின்றபோது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இதுவே இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள், முக்கியமான மந்திரங்கள், நானும் தாந்திரிக முறைக்குரிய விஷயங்கள். இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது 4 சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு. மேலும் உங்கள் ராசியிலே சூரியன் உச்சம் பெற்றிருப்பது தைரியத்தை கொடுக்கும். லாபத்தில் ராகு, குருவால் பார்க்கப்படுவது பலம். இன்றைய கிழமையை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை, ராசிக்கு 2 சுக்கிரன் பலமாக இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் கிழமைக்குரியவர். கிழமை, திதி, நட்சத்திரம் மற்றும் யோகம், கரணம், இதான் பஞ்சாங்கம். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் கிழமைக்குரிய சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பது பலம். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார வரவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் உங்கள் ஈடுபாட்டை காட்டலாம். புதிய முதலீடுக்கும் சிறப்பான நாள். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே தெளிவு, மேலதிகாரிகளின் பாராட்டுகள் என்று இன்றைய நாள் சுக்கிரன் பலமாக இருப்பதனால் நன்மைகளை கொண்டதாக இருக்கும். அதே சமயத்தில் ஆயில்யமும் இருக்குது. ஆனால் அவர் தான் உங்களுக்கு 12 குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக இருக்கிறது. எனவே சிறப்பு. அடுத்ததாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவிலே சஞ்சலங்கள் இல்லை. இவையெல்லாம் எந்த விதத்திலும் பாதகம் இல்லை. இன்றைய நாள் சுக்கிரன் 2 அற்புதமாக இருக்கிறார். முன்னோரிலே குறிக்கின்ற பீஜ மந்திரங்களை கூறுங்கள். லால் கிதாப் தாந்திரிக முறையை செய்யுங்கள். வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் அமையும். இப்பதிவை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான ஒரு யோகமான நாள். வெள்ளிக்கிழமை, ராசிக்குரிய கிழமை, நட்சத்திரமும் பூசம், அப்புறம் ஆயில்யம். யோகாதிபதிகள் சனி, புதன் அவங்க நட்சத்திரம். எனவே கிழமையும் நட்சத்திரமும் மிக சாதகமாக இருக்கிறது. இன்றைய நாள் அஷ்டமியும் இருக்குது. பெரிய முயற்சியில் அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியோடு நட்சத்திரம் அஷ்டமி கொஞ்சம் பெரிய முதலீடு தவிர்ப்பது நல்லது. மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி, செவ்வாய், புதன் யோகத்தை தருகிறார்கள். சந்திரனும் 3 ஆட்சி பெற்றிருக்கிறார். சனி புதனுடைய நட்சத்திரம். எனவே வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். புதிய முயற்சியில் தாராளமாக இருக்கும். ஆனால் அஷ்டமி புதிய முயற்சியுமே வருமானம் நன்றாக இருக்கும். பெரிய முதலீடு தவறுங்கள். அஷ்டமி அதுன்றது கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதாக அப்புறமா அதே போலவே நீங்கள் காலபைரவரை வணங்குவது, துர்க்கையை வணங்குவது அது நல்ல இது. சரிங்களா? அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாளை பொறுத்த சுக்கிரன் ராசியிலே ஆட்சியாக இருக்கனால பலம்தான். உங்கள் வேலையில் எந்த விதமான பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் போன்றவை இல்லை. அதெல்லாம் நன்மையான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும். அஷ்டமி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. குடும்பத்தில் சந்தோஷம், 2 குரு இருக்க, கணவன் மனைவிகளில் அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உணர்க நண்பர்களால் பகமை இல்லை, நட்பே, இவையெல்லாம் சாதகத்தை தரக்கூடிய ஒரு யோகமான நாளாக ரிஷபராசிக்கு அமைந்திருக்கிறது. முன்னோரிலே கூறியிருக்கின்ற பீஜ மந்திரங்களை கூறுங்கள். வணங்க வேண்டிய மகரிஷியை வணங்குங்கள்.
அதே போல் லால் கிதாப் பரிகார முறைகளை கூறியிருக்கின்றேன். அது என்ன செய்யணும் தாந்திரிக முறை என்று அதையும் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே குரு இருந்தாலும் 2ல் சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. ராசியாதிபதியான புதன் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் தொடர்கின்றார். அதே போல் பார்த்தா 10 சனி செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கிறார். லாபத்தில் சூரியன் இதெல்லாம் சாதகங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை 3ல் கேதுவும் பலமாக இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சனியோடி நட்சத்திரம் மற்றும் ராசியாதிபதி ஆயில்யம், பூசம், ஆயில்யம், புதனோடி நட்சத்திரம். எனவே இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை மிக மிக சிறப்பான நாள். 1, 5, 9 தொடர்பு இருக்கிறது. ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் பொருளாதார வரவுகள் அதிகரிக்கும். எடுக்கின்ற எந்த முயற்சியும் வெற்றியை தரும். தைரியமாக முடிவுகள் எடுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகம். புதன், சுக்கிரன், சனி அவங்களாம் தொடர்பு இருக்குது. நட்சத்திரம் கிழமைட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரனோ 12ல் ஆட்சியாக இருக்கார். அதுக்காக தான் உத்தியோகம் என்று பார்த்தால் உற்சாகம், சுறுசுறுப்பு. 11ல் அமர்ந்திருக்கின்ற சூரியன் பலத்தை காட்டுகின்றார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு 12:30 மணிக்கு அப்புறம் புதன் நட்சத்திரம் வந்தவொடனே பெரிய முயற்சிகள் வேலையை அப்ளிகேஷன் போடுறது இல்லை செயல்படுத்துறதுன்னா அது 12:30க்கு அப்புறம் பூசத்தில் வேண்டாம். ஆற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களில் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் நண்பர்களால் பகமை இல்லை, நட்பு இன்றைய நாளை பொறுத்தவரை அதெல்லாம் பலமாக இருக்குது. முன்னூரிலே கூறிக்கின்ற பீஜ மந்திரங்களை கூறுங்கள். வணங்க வேண்டிய மகிழ்ச்சியை சொல்லியிருக்கிறேன், வணங்குங்கள். அதுக்கடுத்தாக லால் கிதாப் தாந்திரிக முறையை சொல்லியிருக்கேன், அதையும் செய்யுங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்றவர்கள் அற்புதமான நாள். ராசியிலே ராசியாதிபதி ஆட்சி, லாபத்தில் சுக்கிரன் ஆட்சி, 10லே சூரியன் திக்பலத்தோடு உச்சம். இவையெல்லாம் உங்களுக்கு மிக சாதகம். எனவே இந்த நாள் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். செயல்திறன் சிறப்பாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். புதிய முயற்சி தைரியமாக ஈடுபடுங்கள், வெற்றியை தரும். தொழில் வியாபாரம் லாபம், மிக லாபாதிபதி லாபத்தில் ஆட்சி, ஆகால் இது யோகம். எனவே இன்றைய நாள் லாபம் சிறப்பாக இருக்கும். செலவு கூட கட்டுக்குள் இருக்கும். சுப செலவு தான், தேவையான செலவு தான் செய்வீங்க. அதே போல உத்தியோகம் 10ல் சூரியன் சிறப்பாக இருக்கார். ஆக மேலதிகள் நல்ல பாராட்டுகள், சக ஊழியர் நட்பு, பகமை இல்லை, இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உறவுகளிடம் மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது. மற்றபடி பார்க்கின்ற போது அவங்களாம் விடுமுறையாக அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. மற்றபடி உங்களுடைய உறவுகள் மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மைகளையும் பலத்தையும் கொடுக்குது. இருந்தாலும் 2ல் கேது இருக்கிறனால கணபதி வணங்குங்கள். அருகில் இருக்கிற கணபதியாக ஒரு கும்பிட போட்டு ஒரு தோப்பு கட்டம் போட்டு போங்க. எந்த ஒரு புதிய முயற்சியும் நன்மையை கொடுக்கும். வீட்டிலேயே கணபதி ஒரு சிலை சின்னதாக இருந்தால் கூட ஒரு அபிஷேகம் பண்ணால் அது நன்மையை கொடுக்கும். தொடர்ந்து செய்யுங்கிறதை முன்னோரிலே கூறியிருக்கின்றேன். இந்நாளுக்குரிய மந்திரங்களை அதை கூறுங்கள். லால் கிதாப் தாந்திரிக முறையை கூறியிருக்கின்றேன், அதை செய்யுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை சனியோடைய நட்சத்திரம், புதனோடைய நட்சத்திரம், சந்திரன் வரையத்தில் இருக்கிறார். 12:30 வரை கொஞ்சம் நிதானம். புதன் அதுக்கப்புறம் வந்தால் ஆயிலியம் வந்தாலும் புதன் உங்களுக்கு 8ல் இருக்கார். இப்போது அது நன்மை. அதுவும் குரு பரிவர்த்தனையோடு இருக்கார். ஸோ பிற்பகலுக்கு பிறகு எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுத்தால் வெற்றிகள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்து லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு யோகத்தை தருகிறார். லாபம் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். பெரிய முதலீடுகள் எல்லாம் 1 மணிக்கு பிறகு, 1 மணிலேருந்து சுக்கிர ஓரை, இந்த சுக்கிர ஓரையில் ஆரம்பிங்க. சுக்கிரன், புதன், சந்திரன் அப்படி வரும். இதெல்லாம் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நேரங்கள். மற்றபடி பார்க்கும்போது உத்தியோகம் சூரியன் நன்றாக இருக்கிறார். அதில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் சனியோட நட்சத்திரம் தான், ஆனால் அதெல்லாம் சமாளிச்சுருவீங்க. எனவே இந்த நாளை பொறுத்த ராசியாதிபதி உச்சம் பெற்றிருப்பது நாள் யோகத்தை தருகிறது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. ஆனால் அஷ்டமி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அப்ளிகேஷன் போடுறது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. அடுத்த அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குது, நல்ல விதமாக இருக்குங்க. இன்றைக்கி அதிலெல்லாம் எந்த விதமான பாதிப்பு இல்லை. கணவன் மனைவி உறவுகளே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர் நண்பர்கள் பகமை எதுவும் இல்லை. இவையெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. முன்னுரையிலே நான் கூறியிருக்கின்ற மந்திரங்களை கூறுங்கள். லால் கிதாப் தாந்திரிக முறையை கூறுகிறேன், அதை செய்யுங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். எண்ணிய காரியங்கள் விரிவாக நிறைவேறும். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது லாபாதிபதி நான் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது மிக மிக அற்புதம். வெள்ளிக்கிழமை சனியோடைய நட்சத்திரம் பூசம், அதன் பிறகு ஆயிலியம் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன். எனவே சுக்கிரன், சனி, புதன் தொடர்பு இருக்கிறது.
எனவே இன்றைய நாள் ஒரு நன்மையான நாள். அதே சமயம் அஷ்டமி மனதில் வைத்தினா அஷ்டமி நவமி இன்னைக்கு தொழில் வியாபாரம் மிக மிக நன்றாக லாபம் இருக்கும். அஷ்டமி நவமினா லாபமே வராமல் இருக்குமா? பெரிய முதலீடு தான் தவிர்க்கணும். புதிய முயற்சிகள் பெரிய முதலீடுகள் அவற்றை தவிர்க்கணும். மற்றபடி லாபம் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கூட கட்டணங்கள். லாபாதிபதி ஆட்சியாக இருக்காரு சந்திரன். அதாவது உத்தியோகம் 8 சூரியன் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அஷ்டமியும் கொஞ்சம் இருக்குது. அஷ்டமி நவமி பெரிய புதிய அப்ளிகேஷன் போடுறது புதிய வேலை முயற்சிப்பது தவிர்ப்பது நல்லது. அதே சமயத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகம் சுக்கிரன் உங்களுக்கு 9 ஆட்சியாக இருக்கிறதுனால அது நன்மையை கொடுக்கும். சுக்கிரன் புதன் எல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமான அந்த நட்சத்திரங்கள் வருது. எனவே இந்த உத்தியோகத்தை விட பெரிய விஷயங்கள் ஈடுபடும்போது கவனம் வேண்டும். மற்றபடி நன்மையே இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உணக நண்பர்களும் பகமை இல்லை. வெள்ளம் உங்களுக்கு ஒரு பலத்தை காட்டுகின்றது. புசம் ஆயிலியம் யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த நாள் உங்கள் நன்மை. முன்னூறிலேயே கூறியிருக்கின்ற மந்திரங்களை கூறுங்கள். பூசம் ஆயிலியத்துக்குரிய மந்திரங்களை வணங்க வேண்டிய மகரிஷியை வணங்குங்கள். செய்ய வேண்டிய லால் கிதாப் தாந்திரிக முறையில் செய்யுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். நலம் பெறுக வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற போது ஜீவனாதிபதியான சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பது மிக மிக யோகமானது. 9லே குரு, 8லே சுக்கிரன் ஆட்சி, சூரியன் உங்களுக்கு 7ல் இருந்தாலும் உங்களுக்கு சனி செவ்வாய் புதன் 6ல் என்று கோள்கள் மிக சாதகமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை. மேலும் சனி மற்றும் புதனுடைய நட்சத்திரம். சனி உங்களுக்கு 5க்குரிய, புதன் 9க்குரியவர். இவங்களுடைய தொடர்பு இருக்கிறது இன்றைய நாள். ஆக ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை. அதே சமயம் அஷ்டமியும் இருக்கிறது. எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய முதல்கள் செய்வது அஷ்டமி நவமி தான் தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் வருமானம் நன்றாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வருமானம் மிக மிக நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் எடுக்கும்போது நிதானம் காட்டுங்க. உத்தியோகம் உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்க. அதே சமயத்தில் நாள் உங்களுக்கு நன்மையும் கொடுக்கக்கூடிய நாள். நான் சொன்ன சனி சுக்கிரன் புதன் தொடர்புலாம் இருக்கிறதுனால இந்த நாள் இங்கே புதிய முயற்சி அஷ்டமியும் தான் தவிர்ப்பது நல்லது. புதிய அப்ளிகேஷன் போடுறது, புதிய வேலையை எதிர்பார்த்து அதுக்கான முயற்சி எடுப்பது அதனால். மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும். வெள்ளிக்கிழமை என்பது நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளில் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, அதெல்லாம் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லைங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிரன் சனி புதன் தொடர்பு இருப்பினார். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. முன்னோரிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்ற நட்சத்திர மந்திரங்களை, மேலும் லால் கிதாப் தாந்திரிக முறை கூறியிருக்கின்றேன். அவற்றை செய்யுங்கள். ஒரு வெற்றியுடைய நாளாக உங்களுக்கு அமையும். பதிவை நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது, மற்றொரு யோகாதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு. 7ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். 7ல் சுக்கிரன் தான் கொஞ்சம் காதலில் தான் பிரச்சனையை கொடுப்பார். ஆனால் அதெல்லாம் தினப்பலன்லாம் எடுத்துக்கூடாது. வெள்ளிக்கிழமை நன்மையான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் நன்மையான சிறப்பான நாளாக இருக்கிறது. பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருப்பால் பாக்கிய யோகத்தை பாக்கிய லட்சுமியின் அருளை பெறுவீர்கள். வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். ஆக நாளை பொறுத்தவரை எல்லாவிலும் புதிய முயற்சிகள் இருக்கின்ற பொழுது நன்மையை கொடுக்கிறது. அதே சமயத்தில் புதனோடைய நட்சத்திரம் வருகிறது 12:30. எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய லட்சக்கணக்கில் முதலீடு செய்வதால் கொஞ்சம் ஓரை பார்த்து செய்யணும். குரு ஓரையில் செய்யுங்க. அதே சமயம் புதன் ஓரையில் வேண்டாம். மற்றபடி உத்தியோகம் என்று பார்க்கின்ற உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிக நல்ல பாராட்டுகள் இவையெல்லாம் எந்த விதத்திலும் குறைவில்லை. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய புதிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அதுக்கான இந்த சந்திரன் சூரியன் பலமாக இருக்குது. ஏன்னா சந்திரனுக்கு அந்த சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்கார். அது ஒரு பலம். அதனால் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு யோகம் இந்த நாள் உங்களுக்கு உத்தியோகத்தில் எதிரொலிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம். 2ஆம் இடத்துல குரு பார்க்கிறார். கணவன் மனைவிகளிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் 6ல் சூரியனுக்கு நன்றாக இருக்கும். இவையெல்லாம் எந்த விதத்திலும் பாதகம் இல்லை. இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் நன்மையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் அஷ்டமி. அஷ்டமி என்பதனால் நீங்கள் பெரிய முதல் தவிர்ப்பதும் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். அஷ்டமி நவமி இருக்கு. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முன்னோரிலே கூறிக்கின்ற பீஜ மந்திரங்களை கூறுங்கள். மற்றும் நான் கூறியிருக்கின்ற லால் கிதாப் தாந்திரிக முறையான செயல்களை செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இன்றைய தினப்பலன்களை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மேலும் வெள்ளிக்கிழமை அஷ்டமி வேறு நவமி வேறு. எனவே இன்றைய நாள் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் எந்த ஒரு முயற்சியிலும் கவனமாகவும் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் எந்த ஒரு பெரிய முதலீடும் இன்றைய நாள் தவறுங்கள். எந்த ஒரு மற்றவங்க சொல் பேச்சு கேட்டுட்டு பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இல்லாமல் இருக்காதீங்க. கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரை பண விஷயத்தில் மிகவும் கவனம். வருமானம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதியான
உங்களுடைய லாபம் ஸ்தானம்னா உங்களுக்கு சுக்கிரன், அவர் உங்களுக்கு 6ல் வேற. இப்போ அவர் 6ல் இருக்கிறது ஆட்சியாக இருக்கிறது பலம் இல்லை, அது பலம் இல்லை. ஆகையால் அந்த வருமானம் அப்படின்லாம் பெரிய முயற்சிகள் பெரிய முதலீடுலாம் ரொம்ப கவனமாக இப்போ இருக்கணும். அதுக்கடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். 3ல் இருக்கிற ராகு, 7ல் இருக்கிற குரு உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் முட்டு கொடுப்பாங்க, பிரச்சனை வராமல் பார்த்துப்பாங்க. ஆனால் 6ல் இருக்கிற சுக்கிரன் ஆட்சியாக இருக்க, அவர் பகை, சத்துருஸ்தானம் 6ஆம் இடம், அவருடைய கிழமை, பூச நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், அதுக்கு பிறகு ஆயில்யம், எல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாதது. எனவே உத்தியோகத்தில் மிகவும் நிதானம், பொறுமை, கவனம். குடும்பத்தில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ல் குரு இருக்கார். கணவன் மனைவிலாம் ஒன்றும் நல்லா அன்பு தான். நம்ம வெளியே போனோன்னா இரவு தான் வீட்டுக்கே போகிறோம்னு வச்சுங்க. மற்றபடி பார்க்கும்போது ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருக்கணும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது இதெல்லாம் மிக 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 முக்கியம். முன்னோரிலே கூறுகின்ற பீஜ மந்திரங்களை கூறுங்கள். நட்சத்திர பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். வணங்க வேண்டிய மகரிஷியை சொல்லியிருக்கின்றேன். அதுக்கு அடுத்ததாக லால் கிதாப் தாந்திரிக முறை குறிக்கின்றேன். அவற்றையெல்லாம் செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்குரிய நாளாக அமையும். பதிவை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கும்போது அற்புதமான நாள் உங்களுக்கு. இன்னைக்கு சுக்கிரனுடைய கிழமை, சனியோடைய நட்சத்திரம் பகல் 12:30 வரை, அதன் பிறகு புதன், 3 பேரும் உங்களுக்கு ராசியாதிபதி யோகாதிபதி. ஆகையால் என்னுடைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கு. சந்திரன் வேறு 7ல் இருக்கார், ஆட்சி பெற்று 5ல் சுக்கிரன் ஆட்சி. வேளாண் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பை காட்டுகின்ற நாளாக அமைந்திருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்க. தேதி 24 கூட்டினா 6. ஆகையால் தொழில் வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். 3ல் சனி செவ்வாய் இருக்க சூப்பராக இருக்காங்க. ஆகையால் பண வரவு நன்றாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், பெரிய வருமானம் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரை பெரிய முயற்சியில் எடுங்க. தொழில் வியாபாரத்தில் பெரிய முயற்சியில் எடுங்க. பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்கிறேன், அது உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கும். அதுக்கடுத்தா பார்க்கும்பொழுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக மிக மகிழ்ச்சியை தன்மைகளே கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மேலதிகாரி நல்ல பாராட்டுகள் இருக்கும். தகவலினம் பகமை எதுவும் இல்லை. 7ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார், அதனால் பகமை எதுவும் இல்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. 7ஆம் இடம் சந்திரன் ஆட்சியாக இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பு. ஃபாரினில் இருக்கிறவங்க லாட்ரி எதனா வாங்கினோன்னா தாராளமாக உருந்து புதன் ஓரை சுக்கிர ஓரையில் நீங்கள் வாங்குங்க. அது இந்த நாள் உங்களுக்கு ஃபாரின் மலேசியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்பீங்க எங்கள்கிட்ட. அப்படி பார்க்கும்போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மகர ராசியை பொறுத்தவரை ஒரு மிக சிறப்பான முன்னூறிலே இந்த நாளுக்குரிய மந்திரங்களை பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். வணங்க வேண்டிய மகரிஷியை சொல்லியிருக்கின்றேன். அதுக்கு அடுத்ததாக லால் கிதாப் தாந்திரிக முறையை சொல்லியிருக்கேன். அவற்றெல்லாம் செய்யுங்கள். ஒரு வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். பதிவு நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு யோகமான நாள். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைனாலே உங்களுக்கு யோகம். சுக்கிரன் 4ல் ஆட்சி, சந்திரன் 6ல் ஆட்சி, 5ல் குரு, புதனோடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பகல் 12:30 வரை சனி உங்கள் ராசியாதிபதி நட்சத்திரம். அதுக்கு அடுத்ததா ஆயில்யம். எந்த ஒரு முயற்சி நீங்கள் நல்லா இருக்கும். உங்களுக்கு சுக்கிரன் சனி புதன் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா, கிழமை நட்சத்திரம். எனவே தொழில் வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். பொருளாதார யோகம் பிறப்பாக இருக்கும். கோபம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. சூரியன் வேறு 3ல் இருக்க. இதனால் ஒரு ஜாக்பாட் நாளுங்க. எந்த ஒரு முயற்சியும் சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த நாளை பொறுத்த தொழில் வியாபாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குது. எந்த ஒரு செயலிலும் தைரியமாக ஈடுபடலாம். மிகப்பெரிய நன்மைகள், செலவுகள்லாம் கட்டுக்குள் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகம் மிக நன்மையான நாள். புதிய வேலை எதிர்பார்த்தோம்னா நல்ல வேலை கிடைக்கும். தேர்வு எழுதி அதில் எதனா ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக இனி வராமல் இருந்தால் லக்கி. இந்த டே லக்கியாக இருக்கும். ஆகிய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் நன்மை, குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளில் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உனக்கு நண்பர்களால் பகமை இல்லை. இவை எல்லாம் இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகம். எனவே நன்மையான நாள். முன்னோரிலே இந்த நாளுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அவற்றை கூறுங்கள். லால் கிதாப் தாந்திரிக முறை கூறியிருக்கின்றேன். வணங்க வேண்டிய மகரிஷியை குறிக்க அவதையும் செய்யுங்கள். வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு மிக விரைவாக கிடைக்கும். இப்பதிவை நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இன்றைய தினப்பலன் என்று பார்க்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை நிதானம் காட்டுங்கள். சுக்கிரனுடைய கிழமை மட்டுமில்லை, சனியோடைய நட்சத்திரம், அதுக்கு பிறகு புதனோடைய நட்சத்திரம். புதன் உங்களுக்கு பாதகாதிபதி, சனி அப்படி பார்த்தா விரையாதிபதி. சனியோ உங்களுக்கு ஜென்ம சனி, சனிவாயோட சண்டை போடுறீங்க. வெள்ளிக்கிழமையை கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. தொழில் வியாபாரம் பெரிய முதல் தரனா. ஏன்னா அஷ்டமியில் நான் பெரிய முதல்கள் வேண்டாம்.
வருமானம் அப்படின்றதும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை. அதுக்கடுத்ததாக உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனம். 2ல் சூரியன் வேறு. உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனம், மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். சந்திரன் 5ல் ஆட்சியாக இருக்கார். அது ஓரளவுக்கு நன்மையை தடுக்கும், நன்மையை கொடுக்கும், கெடுதலை தடுக்கும். ஆகையால் இந்த நாளை பொறுத்தவரை தொழில், வியாபார, உத்தியோகத்தில் உங்கள் விஷயத்தில் முழு கவனமும், பண விஷயத்தில் எச்சரிக்கை வேண்டும். குடும்பத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை காட்டுங்களேன். இப்படி தெரியுது இல்லையா, சனி, புதன், சுக்கிரன் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆரோக்கியம் அக்கறை காட்டுங்கள். கொஞ்சம் ஒரு 10 நாள் கவனமாக இருக்கணும். நீங்கள் சூரியன் வேறு 2ல் இருக்கார், ஆறுக்குரிய. ஆகையால் உஷ்ணமான பேச்சுகள், உஷ்ணமான வார்த்தைகள் இதெல்லாம் வரும். அந்த சூரியன் 2ல் இருந்தாலே தனித்து வேறு இருக்கிறார். ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் கூட பரவாயில்லை. எனவே இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முன்னோரிலே இந்த நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். பீஜ மந்திரங்களை தவறாமல் கூறுங்கள். லால் கிதாப் தாந்திர முறைகளை சொல்லியிருக்கேன், அவற்றை தவறாமல் செய்யுங்கள். நன்மையான நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக, வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2026க்குரிய வெள்ளிக்கிழமைக்குரிய தின ராசி பலன். இதோடு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாக உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் தகுந்த ஜோதி உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு தந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்களும் சித்தன்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யுகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.